உஹுத் யுத்தத்தின் போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி மதீனா மாநகரை எட்டியது. இதைக் கேட்ட அன்சாரி பெண்மணி ஒருவர் பதறியடித்துக் கொண்டு மதீனாவிலிருந்து உஹுத் களத்தை நோக்கி விரைந்தார். வழியில் அவருக்கு தனது கணவர், மகன், தந்தை மற்றும் சகோதரர் என அனைவரும் அந்த யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்டார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. ஆனால் அந்த துயரமான செய்திகளைக் கேட்டு அவர் கலங்கிவிடவில்லை. அவரது ஒரே கேள்வியாக இருந்தது, அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்பது மட்டுமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதும் அவர் உஹுத் போர்க்களத்தில் தேடிச் சென்று அண்ணல் நபிகளாரைக் கண்டார். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் வரை எனக்கு நேர்ந்த மற்ற எந்த இழப்பையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். நீங்கள் நலமாக இருந்தால் ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு எளிதானதே என்று உருக்கமாக கூறினார். உலகெங்கிலும் கொலைகளும் குழப்பங்களும் சோதனைகளும் மலிந்த ஒரு காலம் இறுதி நேரத்தில் வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். அத்தகைய காலங்களில் குர்ஆன், சுன்னத் மற்றும் தனது கண்ணியமிக்க குடும்பத்தினர் அஹ்லுல் பைத் மூலம் தீனை பாதுகாத்துக் கொள்பவர்கள் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார்கள் என்றும் அவர்கள் வாக்களித்துள்ளார்கள். சஹாபாக்களின் அந்த அளவற்ற அன்பு, விசுவாசம் மற்றும் தைரியத்தில் ஒரு துளியையேனும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியருள்வானாக.